ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு செல்லாம் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி விலாக் வந்து ஒரு ஈவினிங் டைம்லேருந்து என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஈவினிங் ஒரு டீ வந்து ஒரு சூப்பரான ஒரு டீ வந்து குடிச்சிட்ருக்கேன். இந்த சைடு வந்து ஹபி வந்து அவங்க ஸ்நாக்ஸோடு சேர்த்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளில கிளம்பியாச்சு. நானும் ஹபி மட்டும்தான் கிளம்புனோம். ஏன்னா குட்டீஸ்க்கு வந்து ஹோம்ஒர்க் நிறையா இருந்ததுனால அவங்கள எழுத சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புனோம். இந்த ஃபோனை வந்து நம்ம சும்மா அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆஃபர் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பொருளாக இருக்கும். ஸோ அது வந்து ஆஃபர் அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே பிளிங்குன்னு இருக்கும் இல்லையா? அப்படி தான் வந்து நானும் ஒரு ஆஃபர் பார்த்துட்டு ஹோம் பாக்ஸில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்களாம். ஸோ வாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம், ஒன்றுமே வாங்கலைனாலும் சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக வந்து இன்றைக்கி அவங்களும் சரின்ட்டு கிளம்பி வந்தாங்க. ஸோ வாங்க பார்ப்போம் ஹோம் பாக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹோம் சென்டருக்கு போயிருக்கேன். ஹோம் பாக்ஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வாங்க எப்படி இருக்குது பார்க்குறேன், உங்களோடையும் ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் பாருங்கள். நான் வாய்ஸ் ஓவர் எதுவும் பண்ணலை. ஸோ அங்கே என்ன பேசிக்கிட்டோம் அப்படிங்கிறத அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். போக போகிறது ஹோம் பாக்ஸுக்கு தான். ஹோம் பாக்ஸில் நான் ஹோம் பாக்ஸுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன்னு நினைக்கிறேன். ஹோம் சென்டர் பக்கத்துலேயே இருக்குது. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஹோம் சென்டர். இது ஹோம் பாக்ஸ் கிட்ட போகலாமா? வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம ஹோம் பாக்ஸ்குள்ளாரே வந்தாச்சு. அப்படியே வந்து ஹோம் சென்டரோட சிமிலர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எனக்கு வந்து அப்படியே எல்லாமே வந்து ஹோம் சென்டரில் இருக்கிற அந்த திங்ஸ் அப்படியே இங்கே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் வந்து என்னென்ன பார்த்தனோ அது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு புதுசாக நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து நிறைய ஐடியாஸ் வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஒரு பெயிண்டிங் ஐடியாஸ், இந்த மாதிரி சோஃபா செட் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி ஐடியாஸ் வந்து நிறையா இங்கே அப்படியே ஷோ பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் கவர் பண்ணேன். ஸோ அதையுமே பாருங்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இது ஒரு செட்டு. இந்த செட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இந்த இது கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த கப்பு பாரு, சுகர் மில்க். நான் ஆசைப்பட்டேன்ல. எவ்வளோ இது? 15 ரியால். ஒரு கப் 5 ரியால். அப்படியே மேலே ஹீட் பண்ணிகிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். அயன் பாக்ஸ் கேட்டில்ல? ஆமாம், 150 ரியாலாம். காப்பர் மாதிரி அந்த காலத்துல உள்ள யூஸ் பண்ணது.
இந்த கலெக்ஷன் எல்லாம் நல்லா இருக்கு. மிக்சிங் பவுல் உள்ள வந்து செராமிக் ஃபினிஷ், வெளியில வந்து வுட் ஃபினிஷ். மெஷரிங் கப்ஸ், மிக்சிங் பவுல், பிரெட் ஸ்டோர் பண்ணுறது, பிரெட் இல்லை குக்கீஸ் இதில் வச்சா தான் அது நல்லா இருக்குமா? இதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்குல்ல, ஆனால் ஒரே கிரீன்ல வச்சிருப்பேன். இன்னும் கொஞ்சம் பெரிய பாட்டில் ஹோம் சென்டரில் வாங்கினது சேம் எப்படி போடுறாங்க? ஹோம் சென்டர் அண்ணன் தம்பியா இருக்கணும், இல்லை அக்கா தங்கச்சியா இருக்கணும். மேபி பக்கத்துல தான் இருக்கு. ஆமாம், பக்கத்து வீடு. ஆனால் தான் பக்கத்தில் இருக்கு. ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருக்கலாம். மேபி எனக்கு தெரியல, ஏன்னா சேம் வச்சிருக்கேன் நான். சரி வாங்க, நல்லா இருக்கு. நான் எதை எடுப்பது, எதை வைப்பது? எஸ், நான் வச்சிருக்கேன்ல. 90 விற்றது 97 பரவாயில்ல. 97 ரொம்ப வித்தியாசம். நான் 400 ரூபாய்க்கு வாங்கினேன் 4 பாட்டில். இதில் கேண்டில்ஸ் வச்சா நல்லா இருக்கும். இது ரொம்ப அழகாக இருக்காங்க. இந்த ஒரு பெருநாவோட மூடு வரணும் அப்படின்னா இது மாதிரிலாம் வச்சா வந்துடும். கண்டிப்பாக சூப்பர். ஏதோ ஒரு ட்ரீம் ஹவுஸ்குள்ளார வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இனிமேல் நீங்கள் வந்து வீடு வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் டெக்கோர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஆனால் இக்கியாவில் இன்னும் நிறைய இருக்கும்.
நல்லா இருக்கு. ஒரு ரூம்குள்ள ஒரு சோஃபா செட், என்ன செல்லம் மேட்சாக தான் இருக்குது. என்ன ரிலாக்ஸ் பண்ணுறீங்களா உட்காந்துக்கிட்டு? சவுண்ட் சூப்பரா இருக்கு. என்ன சவுண்டு சூப்பராக இருக்குது? ஆஹா, சரி சரி. இந்த பேம்பு ஒரிஜினல் நம்ம, ஆனால் இது ஒரிஜினல் கிடையாது. இது ஆர்டிஃபிஷியல். ஆமாம். எவ்வளோ இது இதமா இருக்கு. கொஞ்ச நேரம் காமா உட்கார்ந்து பாருங்க. அந்த சவுண்டு இதை ஒரு பின்னாடி கார்டன் இருக்கிற மாதிரியும் அந்த சவுண்டுக்கும் பார்க்குறதுக்கும் உனக்கு ஃபீல் குட் நல்லா இருக்கு. ஹோம் பாக்ஸில் வாங்கணும்னு நின்றுட்டு இருந்தீங்க. கடைசியில் ஹோம் பாக்ஸ்லேயும் வாங்கியாச்சு. ஹோம் சென்டரும் ரெண்டுமே நல்லா டஃப் கொடுத்துக்குது. அந்த அளவுக்கு நல்லா ஆமாம். நேம் ஒன்றே பிரித்து வச்சிருக்கேன். ஆஹா, சரி சரி. ஓகே, ஹாப்பி தானே? ரைட், ஓகே. நம்ம இப்போ கிளம்புவோமா? ஓகே, பாருங்க அங்க வந்து ஹோம் சென்டர் அது ஆல்வேஸ் மை ஃபேவரட். ஆமா, இப்போ வந்து ஹோம் பாக்ஸ் மை ஃபேவரட். இப்போ ஆஃபர்ல போட்டுருக்கான், நல்லா இருக்கு. பக்கத்துல சென்டர் பாயிண்ட் இருக்கு. சோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுப்பேன்னு நினைக்கிறேன். இது ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான் உங்களுக்கு இருந்திருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் கொடுக்க மறக்காதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வரும். மிஸ் பண்ணாம பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் வந்து தெரிய விட்டுங்க. நாளை ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.